ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கைட்ல டெஸ்ட் நம்பர் 5 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 4 டெஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ இது 5வது டெஸ்ட்டு. ம்ஹ்ம். 5 ஐயோ! டன் டன் இன்னும் வரமாட்டுது. ம்ஹ்ஹ்ம். சுத்துது சுத்துது. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ லீனியர் டைரக்ஷன். ஸோ 6 பேர் தான் லீனியர் டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா போடலாம். எல்லாருமே நார்த் டைரக்ஷன். ஓகே. எம் சிட்ஸ் தேர்ட் டூ ஓகே இந்த டைம் ஆன் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம். ஸோ எம் சிட்ஸ் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் டியர். ஸோ எம் சிட்ஸ் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் டியரா? ஓகே. எல் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் டியர். ஸோ எல் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ். இப்போ இங்கே எத்தனை வந்துச்சு? 5 வந்துச்சு. நான் இப்போ இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுவேன். எம் 2 விட்டு டியர் இந்த பக்கம் 1, எல் இந்த பக்கம் ஒரு கோடு 1. முடிஞ்சிச்சா? ஓகே. ஒன்லி 1% சிட் விட்வீன் எல் அண்ட் என். ஸோ எல் 1 விட்டு என் இங்க, எல் 1 விட்டு என் இங்க. த ஒன் இஸ் லைக்ஸ் சயோட்டே சிட்ஸ் அட்ஜசன்ட் டு என். அப்போ சயோட்டே எங்கே வருமா? ஓகே. கே லைக்ஸ் ராபிட் அண்ட் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு த ஒன் லைக்ஸ் பியர். ஸோ கே வந்து ராபிட் பிடிக்குமா? எங்கே வைக்க முடியும்? கே ராபிட் இங்கே வைக்க முடியுமா? கே ராபிட் இங்கே வைக்க முடியும். கே ராபிட் இங்கே தான் வைக்க முடியும். அட்ஜசன்ட் டு பியரா? ஓகே. ஸோ இங்கே கே ராபிட் வைக்கலாம். இங்கே அட்ஜசன்ட் டு பியரா? ஓகே. த ஒன் லைக்ஸ் பியர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ பியர் வந்து இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ. தப்பு. இங்கே என்ன வரும்? ஜேஐஜேகேஎல்எம்என். ஓகே. ஆஸ் மெனி பர்சன் லெஃப்ட் ஆஃப் ஐ. லெஃப்ட் ஆஃப் ஐ 2 பேர். ஸோ ரைட் ஆஃப் பாண்டா. ஸோ பாண்டா இங்கே வரும். அப்போ ரிமைனிங் என்ன வரும்? ஜிராஃபி இங்கே வரும். இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சில 2, 3 கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் சிட் 4 டு லெஃப்ட் ஆஃப் ஜே? 1, 2, 3, 4. கே. த ஒன் லைக்ஸ் ராபிட். ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் சிட்ஸ் டு ரைட் ஆஃப் என்? ஜே அண்ட் எல். டியர் ஓகே, ஜிராஃபி ஓகே. அப்போ 1 and 3. 1 and 3. ஓகே. ஹூ அமாங் த ஃபாலோயிங் லைக்டு பை ஐ? ஐ வந்து என்ன பிடிக்கும்? கொயாட்டே பிடிக்கும். ஓகே. ஹவு மெனி பர்சன் சிட் ரைட் ஆஃப் த ஒன் லைக்ஸ் பியர்? பியர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 4 பேரா? ஓகே. 4 கொஸ்டின்னா போதும். 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஒன் லைக்ஸ் டியர்? எம் இஸ் ரெஸ்பெக்ட் டியர்னா 1/3 லெஃப்ட். ஓகே. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஓகே. 11 பர்சன்ஸ் இருக்காங்க. பார்ன் ஆன் த சேம் டே ஆஃப் சேம் மந்த்து. ஆல் ஆஃப் தெம் ஆர் பார்ன் இன் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸோ 1981, 83, 87, 94, 97, 99, 0, 03, 06, 07, 11. பேஸ் இயர் என்ன? 2023. அப்படின்னா எவ்வளோ வரும்? 42. இங்கே 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 40. 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 36. 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 29. 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 26. 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 24. 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 23. 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 20. 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 17. 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 16. 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 12. கரெக்டாக வந்து ஆன்சர்லாம். ஸோ இப்போ வந்து 11 பேர் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ 11 பேரில் 8 பேர் கொடுத்தாலுமே நம்ம லாஜிக் தானே அப்படி. ஓகே. த ஏஜ் ஆஃப் எல் இஸ் எ ப்ரைம் நம்பர். ஓகே. த எல் வந்து ஏஜ் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் ப்ரைம் நம்பர் இதில்? இங்கே ஒரு போட்டுக்கோ, எல் இங்கே ஒன்று போட்டுக்கோ, எல் இங்கே ஒன்று போட்டுக்கோ. முடிஞ்சிச்சா? ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல் அண்ட் கியூ இஸ் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னா இங்கே 36 வராது. ஸோ இங்கே கியூ வருமா? 3 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஒன்று 20 அல்ல 26 ரெண்டுமே வரலாம். ஸோ இங்கே கியூவு, இங்கே கியூ. கரெக்டாக? ஏன்னா எது பெருசுன்னு சொல்லலை. ஓகே. எல் கியூ 20 தான் வரும். 14 இல்லை. ஸோ எல் கியூ முடிஞ்சா? ஓகே. எல்லா பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பி வாஸ் பார்ன் 3% ஆஃப்டர் கியூ. அப்போ 1, 2, 3 கியூ 2 விட்டு பி. கியூ 2 விட்டு பி இங்கே, கியூ 2 விட்டு பி இங்கே. கரெக்டாக? ஓகே. இது ஒரு பாசிபிலிட்டி. இது அப்படியே மிங்கிள் ஆகிட போகுது. ஓகே. ஸோ இது வந்து எல்லு. வேற என்ன? 4% இன்னும் ஓ அண்ட் எல். ஓ அண்ட் எல்லுக்கும் நடுவில் ஓ 4 பேர். 1, 2, 3, 4 ஓவா? 1, 2, 3, 4 ஓ. ஓகே. 1, 2, 3, 4 ஓ மேலே தான் வரும். 1, 2, 3, 4 ஓ. ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன் ஓல்டர் தென் ஓ. ஓ இஸ் 1 லெஸ் தென். அப்போது 2 இருக்கணும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எங்கர் தென் என். அப்போ என்னு கீழே 2 இருக்கணும். தப்பு. சாரி.
சாரி. கீழ 2 இருக்கா? ஓகே. இங்க 3ஆ? ஸோ 8 பேர் இருக்காங்க. அப்போ 9 பேர் எண்ணுக்கு கீழ இருக்கணும். சாரி 9 பேர் எங்க கீழன்னா ஆஹஹா. என் 2 பேர். ஓகே. இந்த பாசிபிலிட்டி கரெக்ட்டு. ஓக்கு மேல ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ அப்ப எண்ணுக்கு கீழ 2 பேர் இருக்கணும். ஓகே. ஓக்கு மேல ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ எண்ணுக்கு கீழ 2 பேரு. ஓக்கு மேல 3 பேரு. ஸோ எண்ணுக்கு கீழ 4 பேரு. 1, 2, 3, 4 4 பேரு. ஓகே. டி வாஸ் பார்ன் இமிடியேட்லி ஆஃப்டர் என். ஸோ டி வாஸ் பார்ன் இமிடியேட்லி ஆஃப்டர் என். ஸோ டி இங்க வரும். டி இங்க வரும். டி இங்க வரும். தப்பு. ஆர்என்டி இஸ் 13 இயர்ஸ். 13 இயர்ஸ்னா 23 வரும். ஸோ ஆர் வந்து ஓகே. 13னா 29 வைக்கலாமா? 13னா 29 வைக்கலாம். ஸோ ஆர் இங்க. ஓகே. டி இங்கன்னா 13னா 29 வைக்கலாமா? ஆர் வைக்கலாம். ஆர் வாஸ் நாட் பார்ன் இமிடியேட்லி பிஃபோர் கியூ. ஆர் வாஸ் நாட் பார்ன் இமிடியேட்லி பிஃபோர் கியூ இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஓகே. எம் whose age is divisible by 4. இது 4 ஆல் டிவைட் ஆகாது. இது 4 ஆல் டிவைட் ஆகும். இது 4 ஆல் டிவைட் ஆகும். இஸ் ஓல்டர் தென் கே. ஸோ ஓல்டர் தென் கேனா எம் இங்கே வைக்கலாம். ஸோ இதில் பார்ப்போம். எம் இங்கே வைக்கலாம். எம் இங்கே வைக்கலாம். ஓகே. எம் இஸ் ஓல்டர் தென் கே. எஸ் இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் கே. ஸோ எம் இஸ் ஓல்டர் தென் கே. எஸ் இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் எஸ். கே இப்படி வைக்கணுமா? ஓகே. இப்போ நான் எம் வந்து டிவிசிபிள் பை 4ன்னு இங்கே எங்கே எம் இங்கே வைக்கிறோன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 4 இருக்குமா? இருக்காது. இது தப்பு. இந்த பாசிபிலிட்டி 24 இங்கே வச்சாலுமே தப்பு. கரெக்டு தானே? தப்பு. எம் இங்கே வச்சுனா முடிஞ்சிச்சு கதை. எஸ் கே கரெக்டா? ஸோ ஜே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? KLMNOPQRSTU. பா who among the following persons is 5 years younger, 5 persons younger than the person who was age equal to sum of the age of K and T. K and T 24 40 வயசுக்கு கீழே 5% younger than 1 2 3 4 5 L. நல்ல கொஸ்டின். Whom of the following person is 12 years older than K? 12 years older than K னா 36 வயசு M. The one is immediately older than S கிடையாது. One is immediately older than R. கரெக்ட். What is the product of age of U and Q? 42 20 840. 42 20 840. ஓகே. If all the persons are all from younger to older, so younger to older நல்லா கவனிக்கணும். younger to older how many percent remains unchanged? இங்க சாட்டணுமா KL M N O P Q R. R மட்டும் தான் வரும். STU அப்போ 2 பேர். இதில் தான் சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரும். வாட் இஸ் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த ஒன் who born just after S? K. The one who was born just before N. Q. Kவும் Qவும் எவ்வளோ ஆச்சு? 44 ஆச்சா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறான் அவன். 2% பிஃபோர் K. அப்போ 6 29 60 73. நல்ல கேள்வி. ஓகே. எம்ஓடி கொடுத்துருக்காங்க. Z கிரேட்டர் தென் N. Z கிரேட்டர் தென் M. Z அப்படியே தானே போகுது. Z கிரேட்டர் தென் N வருமா? வரும். L கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு F வராது. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே. S கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு T. S இங்கே இருக்குது, T இங்கே இருக்குது. D கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு S. D கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு X. ட்விஸ்ட் என்னன்னா Dக்கு பதில் Xக்கு பதில் உங்களால் S போட முடியும். Dக்கு பதில் T போட முடியும். கரெக்டாக? இப்போ ஆப்போசிட் ஏதர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். இப்படி தான் நம்ம நிறைய டைம் வந்து மாட்டுவோமே. தப்பாக போகிறதுக்கான ரூல்ஸே இதுதான். ஓகே. ஓகே. 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு L. 5 எங்கே இருக்குது? அண்டா. ஓகே. 5 ஈக்குவல் டு 3. 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு L. ஓகே போடு. வரும். கரெக்டாக தான் வரும். ஓகே. இது ஒரு சிம்பிள் இல்லை, இது ஆக்சுவலாக நம்பர். ஓகே. D கிரேட்டர் தென் 1. D கிரேட்டர் தென் 1 வருமா? இப்படி தான் போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு சிம்பிள் வருது. ஓகே. ஸோ 1 and 2 ஃபாலோஸ் போத். ஓகே. ஓகே. டைரக்ஷன். Anjali started from walking from point S in north direction 7 meter to reach T. ரைட் எடுத்து 6 மீட்டர் டு ரீச் U. She turned left to 5 மீட்டர் டு ரீச் V, which is 8 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் W. அப்போ கீழே 3 மீட்டர் வந்து இங்கே W இருக்குமா? அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் பார்த்தா 4. புரியுதா? நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃப்ரம் W she turned left. ரைட்டு லெஃப்ட் 10 மீட்டர் டு 10 மீட்டர் டு ரீச் எக்ஸ். ஃப்ரம் எக்ஸ் she turned ரைட் அண்ட் வாட்ச் 12 மீட்டர். அப்போ இங்கே ஒரு 4 மீட்டர் தலை வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 8 மீட்ரு, மொத்தத்தில் 12. இப்படி எழுதிக்கணும். 12 டு ரீச் ஒய். Z is 5 மீட்டர் சவுத் ஆஃப் பாயிண்ட் Q, which is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் R. 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் R. Y is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Z. Y is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Z. ஓகே. ஸோ Y is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Z. ஸோ Y is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Z.
இப்போ 5னா எங்க வரும்? ஸோ 5னா இங்க வருமா? 5 Q 6ஆ? ஸோ 6னா இங்க தான் வரும். 6 உங்களுக்கு என்ன வரும்? R6ன்னு வரும். நெறைய மிஸ்டேக் ஆயிரும் இதெல்லாம். R is 7 மீட்டர் சவுத் ஆஃப் பாயிண்ட் M. 7 மீட்டர்னா இங்க 5 இருக்கா? இது ஒரு 3, இது ஒரு 4. ஸோ இங்க வரும் கரெக்ட்டா. எங்க வரும்? இங்க வரும். என்னது? M. A is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் V. A is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Vனா இங்க வருமா? A is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் V and 6 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் F. 6 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் F அப்போ 5 அப்போ இங்க 1 கன்ஃப்யூஸ் பண்றான். D is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் F. 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப்னா இங்க 4 இங்க தான் வரும். ஒரு மாதிரி உங்களுக்கு புரியுமா நல்லா தெளிவா போட்டுங்க. ஓகே. E is 16 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Y. E 16 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Yனா இது 10 இது 6. ஸோ இங்க வந்துரும். E is in which direction with respect to D? சவுத். Total distance between W and M in which and in which direction W is located to M. So W எங்க இருக்கு? இங்க இருக்கு. M இங்க இருக்கு. W which direction? W வந்து வெஸ்ட். வெஸ்ட் என்ன இது? M W இங்க தானே இருக்கு. அது நான் எவ்வளவு தூரம் போடுச்சு? M வெஸ்டா? டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓ ஓகே ஓகே. M இப்படி போயிட்டு இப்படி வரணும் போல. W வந்து வெஸ்ட்ல இருக்கு. இது ஒரு 10, இது ஒரு 12, 22, 32, 37, 43, 43 ஒரு 7, 50. வாவ்! If I is 5 meter east of point X. I is 5 meter east of point X. Super. I is 5 meter east of point X. Okay. I is 5 meter east of point X. Shortest distance between I and V. I and V. And in which direction I with respect to point D? I with respect to point D வந்து சவுத் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட் ஆப்ஷன் இது இருக்கு. எதுக்கும் V காய்க்குமா? V வந்து இங்க இருக்கா? 8 ஒரு 15. 15னா 225. ஸோ 289. 17 சவுத் ஈஸ்ட். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா சஃபிஷியன்சி 7% சிட்டி நேரு. சம் ஆஃப் தெம் நார்த் வெல் சம் ஓகே வேணாம். ஓகே. பிக் பில்டிங் பிளாக் கிரியேட் ஐ. பில்டிங்கோட கோட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பிளாக் அடிச்சிரும், பில்டிங் அடிச்சிரும். ஆனால் பிக் ரன் இருக்கும். இப்போது பில்டிங்கும் பிளாக்கும் நம்மளுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்காது? க்ளூ வந்து கிடைக்காது. ஸோ ரெண்டுத்துக்குடைய க்ளூவே ரெண்டுத்தினுடைய பாயிண்ட்டுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு பில்டிங் ஓகே, பிக்கு, பிளானிங்கு, ஆர்கிடெக்சரா ரெண்டு வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டு வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது தானே? அப்படிதான் எனக்கு ஆன்சர் வருது. டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி क्वेश्चन. ஓகே ஓகே. ஸோ இது வந்து கோடடா? ஓகே கோடட். யூனிட்ஸ் வந்து பாசிபிலிட்டி. G ஆஷ் H 1DFU G RH இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, பட் சும்மா ஓகே. H பர்சன்டேஜ் Pனா சம் H ஆஸ் P. R ஸ்டார் Wனா ஒன்லி R இஸ் W. ஒன்லி R இஸ் W. P அண்ட் Rனா ஆல் PRR. ஸோ ஆல் PRR. ஒன்லி R இஸ் W அப்படின்னா இப்படி வருமா? ஓகே. $H நோ நோ H இஸ் W. கரெக்டு. R பர்சன்டேஜ் கொஸ்டின் மார்க். சம் R இஸ் பீயிங் H இஸ் எ பாசிபிலிட்டி. சம் R இஸ் பீயிங் H இஸ் எ பாசிபிலிட்டி. சம் R வந்து ஆல்ரெடி H தான், பாசிபிலிட்டிலாம் கிடையாது, தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே. ஆப்பிள் பர்சன்டேஜ் பனானா. சொம் ஆப்பிள் ஆர் பனானா. ஓகே. பியர் அண்ட் ஆப்பிள்னா ஆல் பியர் ஆர் ஆப்பிள். ஸோ ஆல் பியர் ஆர் ஆப்பிள். ஆரேஞ்ச் ஆஷ் பியர். ஒன்லி a few orange are pear. Only a few orange are pear. Grapes $orange. No grapes is orange. Okay. Banana question mark. Some banana being grapes is a possibility. Some banana being grapes is a possibility. Pear, some all pear being orange is a possibility. All pear being orange is a possibility. Yeah, possibility. Okay. Wire and net. All wire are net. Okay. Paint $net. So no paint is net. So no paint is net. Tree ash paint. Only a few tree are paint. Wire percentage kg. Some wire are kg. Okay. Paint dollar percentage. Some paint being wire is a possibility. Yeah, possibility. Some paint being wire is a possibility. எப்படி இது உள்ள வைக்க முடியும்? வைக்க முடியாது. Cage at tree. All cage are tree. Neither. Okay.
ஓகே. ஸோ இது வந்து இன்புட், அவுட்புட் குடுத்துருக்காங்க. 4 நம்பர் அப்படியே தான் இருக்கு. ஓகே. எதுவும் ஆட் பண்ணி அப்படிலாம் பண்ணல. 63 சென்டர்ல இருக்கிற நம்பர மல்டிப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்ட மல்டிப்ளை பண்றாங்க. 5 3s ஆர் 15, 7 3s ஆர் 21. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 into 4, 2 into 3. ஆர்டர் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும் போல. செகண்டுக்கு இப்படி தான் ஆர்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. 648 648 648 ஓ! வித்தின் தி நம்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் இது 648 பார்த்தேன். 648 வந்து இன்கிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பு. 970 970யா? ஓகே. 18 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஓகே. இங்க 6 நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்ப டிஃபரன்ஸ். ஸோ இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 970 வருமா? வரும். இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா ஓகே. டிஃபரன்ஸ். ஓகே. அடுத்த ஸ்டெப் 4 16 ஆட் பண்ணி 16ன்னு போட்டுருக்காங்க. 15 16 போட்டுருக்காங்க. 11 ஓ! ஓகே. ஆட் பண்ணி டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே. 5 கீனா ஆல்ஃபபெட்ஸ். கரெக்ட்டா? 11க்கு எதன KLM 13 ஆல்ஃபபெட்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலான ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இதான் 5 ஸ்டெப்பு. அப்போ 5 6 2 1 இங்க எங்கனா ஓகே. 5 6 2 1 4 4 7 2 3 8 1 9 2 6 4 4 9 3 5 1 6 4 8 7 9 3 5 1 6 4 8 7 7 5 3 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டையும் ஃபோர்த்தையும் 5 0 பண்ணுமா? போடக்கூடாது. 0லாம் போடல தானே? போடல. போடல. 6 2 12 4 2 8 4 28 39 27 8 1 8 2 4 8 6 4 24 9 1 9 3 5 5 6 7 42 4 8 32 7 2 14 5 3 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். செகண்ட் ஸ்டெப்பு இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் எது சின்ன நம்பர்? 512. ஸோ 512 தான் சின்ன நம்பர். 278 சின்ன நம்பரா? 278 512 824 828 915 1415 4232. கரெக்டா? ஓகே. ஸ்டெப் 3 என்ன? டிஃபரன்ஸ்னா டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே. 2த்துக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இதுனா அது 512 இது ஒரு 22 அது ஒரு 312 சாரி 22 அது ஒரு 212 ஸோ 234 ஓகே. இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 312 இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 4 ஓகே. இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 72 77 87 ஓகே. இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 300 ஓகே. இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? இது ஒரு 585 அது ஒரு 2232 ஸோ 2700 2817 ஸோ 2817 ஓகே. ஃபோர்த் ஸ்டெப் என்ன? ஆட் பண்ணி டிக்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி தனியாக எழுதி வச்சுப்போம். 5 9 ஓகே. 372 சாரி 312 அப்போ 5 6 4 15 3 10 11 18 ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுமா? 18 9 சாரி 15 9 6 4 3 ஓகே. 5வது ஸ்டெப்பு ABC DEF GHIA 13M 14N 15O 16P 17Q 18R ஓகே. எஸ்டி கரெக்ட் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் சீரிஸ் இஸ் பென்அல்டிமேட் சீரியஸ். பென்அல்டிமேட்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி 18 15 9 6 4 3 18 15 9 6 4 3 இப்படி ஸ்டெப் இல்லையோ? 18 15 9 6 4 3 3 எங்கே வந்துச்சு? இது 2 டிஃபரன்ஸ் 300 கரெக்டாக வருமோ? சாரி 500 மாட்டிக்கினாரு ஒருத்தர் 500 அப்போ 5 4 தான் வரும். ஓகே. 18 15 9 6 18 15 9 6 5 4 18 15 9 6 18 15 9 6 5 4 ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் நம்பர் இன் ஸ்டெப் 4. ஹையஸ்ட் நம்பர் இன் ஸ்டெப் 4 எவ்வளோ? 18. லோயஸ்ட் நம்பர் இன் ஸ்டெப் 2. லோயஸ்ட் நம்பர் இன் ஸ்டெப் 2 எவ்வளோ? 278 சாரி 278க்கும் 18க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 260. நல்ல கொஸ்டின். ஓகே.
In which order of the given input does the sequence 31248 same 31247 step 3 ல வருது. Which of the following number is immediate right of the second number from left hand in step 3? Step 3 எடுத்துக்கோ. Second number from left hand அதனோட immediate right 4. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக கேட்கறது உண்டு. எல்வியா if a number is followed by letter, so number is followed by letter, then the resultant must be sum of the number and the numerical value of the letter. ஸோ ரெண்டுத்தையும் சம் பண்ணிக்கணும். நம்பர் ஃபாலோட் பை லெட்டர்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், அதோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். இஃப் நம்பர் இஸ் ஃபாலோட் பை another number is followed by another number, digit sum of both the numbers, sum digit sum, எல்லா சம்மையும் ஆட் பண்ணி digit sum. ஓகே ஓகே. If a letter is followed by another letter, resultant must be multiplication of numerals of both letters, multiplication. If your letter is followed by number, there is a difference between, okay, numeric difference. இப்போ 25 18 ஸோ டிஜிட் சம்னா 7 + 9 என்ன 16 வி. ஸோ நம்பர் இஸ் ஃபாலோட் பை லெட்டரா. வீனா என்ன, ஸோ இட்லி குண்டான்ற மாதிரி இருக்கு. வீனா என்ன, விஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம் என்ஓ பிக்யூஆர் எஸ்டி யுவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. வீனோட நம்பர் என்ன, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் போத் வேல்யூஸ் கேட்டிருக்கான். வீனோட நம்பர் என்ன, நம்பர் ஃபாலோட் பை லெட்டரா. வீனோட நம்பர் வந்து 22, ஸோ 38 வருமா வரும். சி ரெண்டு லெட்டர் வருதா, ரெண்டுத்தோட மல்டிப்ளி. சீனோட வேல்யூ 3, எல்னோட வேல்யூ வந்து 12, ஸோ 36 63. ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிஜிட் சம். 9 + 10 என்ன, சாரி 9 + 9 18, 540 ஒரு 144, ஸோ 684. நல்ல கொஸ்டின். ஓகே. எம் லெட்டர் இஸ் ஃபாலோடு பை நம்பர். லெட்டர் இஸ் ஃபாலோடு பை நம்பர்னா டிஃப்ரென்ஸ். ஸோ எம்மோட வேல்யூ என்ன 13, அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன 42 94. ரெண்டு நம்பர் வருதா, அப்போ 6 ஒரு 13 19. ஓகே. 17 கியூனா நம்பரு லெட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். கியூனோட மதிப்பு என்ன 17, அப்போ 34 டபிள்யூ நம்பர் லெட்டர், அப்போ டபிள்யூனோட வேல்யூ என்ன 23, ஸோ 57. இஃப் த ஆன்சர் ஹையஸ்ட் ரிசல்டன்ட் இஸ் டிவைடட் பை லோயஸ்ட் ரிசல்ட் 3. பரவாயில்ல. ஓகே. ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா, லெட்டர் இன்ஸ்டா மல்டிப்ளிகேஷன். பீனோட வேல்யூ என்ன 16, ஜீனோட வேல்யூ என்ன 7, 7 42 112. டீனோட வேல்யூ என்ன, சாரி டி, இப்போ நம்பரு டி இருக்கா, டி நம்பரு லெட்டர் ப்ளஸ் டீனோட வேல்யூ என்ன 20, ஸோ 132. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 132. 62 33 ரெண்டுமே நம்பர் இருக்கா, டிஜிட் சம். ஸோ 8 + 6 14 நம்பர் இருக்குது. ஸோ 5 + 5 10, டிஃப்ரென்ஸ் என்ன 122. ஓகே ஓகே. ஸோ இது அவர் மினிட்ஸு. இஃப் ராஜேஷ் லீவ்ஸ் ஃபார் மீட்டிங் அட் ஓம் ஏ, ஓம்னா இப்போ இஃப் 2 சிம்பிள்ஸ் ஓகே, செகண்ட் சிம்பிள் இஸ் கன்சிடர் மினிட், ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து அவர், செகண்ட் சிம்பிள் வந்து மினிட். இது நான் ஐட்டம் போட்டிருக்கோம், ஆனால் அப்படி தெரியுது. 9 12, ஸோ அப்போ கரெக்டாக 9 மணி ஆகுது. 9 மணிக்கு வந்து அண்ட் டிபிக்கலி டேக்ஸ் 1 hour, 1.25 மணி நேரம் தான் அவன் லொக்கேஷன் ரீச் பண்ணுறது. டிராஃபிக்னால 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ அப்போ 1 மணி நேரம் 35 நிமிஷம். அப்போ அவன் எத்தனை மணிக்கு போனான், 10:35 போனான். 10 மணினா எங்கே இருக்கும், இ 35னா 7 இருக்குமா, ஸோ யூ இ மியூ அப்படியே ஆப்ஷன் இருக்கா, இருக்கு. ஓகே. மாயா பிளான்ஸ் டு ஸ்டார்ட் குக்கிங் அட் ஆல்ஃபா யூ. ஆல்ஃபானா 8:35 அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சாங்க. அண்ட் நீட்ஸ் டு அரைவ் 10 minutes early to set up. If she takes 30 minutes to class location, what time should she leave her home? And needs to arrive 10 minutes early to set up. Start cooking, class location. ஓ ஓகே ஓகே. 10 நிமிஷம் செட் பண்ணுறதுக்கு, அப்போ 8:25க்கு வந்திருக்கணும். அதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி வீட்டில் கிளம்புனாங்க. அப்போ 25 போச்சுன்னா 7:55க்கு வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. 7:55னா மியூ ஆஷ். ஸோ மியூ ஆஷ் இருக்கா, none of this. அப்படிதான் எனக்கு புரிஞ்சிச்சு. சஞ்சய் லீவ்ஸ் ஃபார் எ மூவி இன் த ஈவினிங் அட் ஆல்ஃபா, சாரி இன்ஃபினிட்டு ஆல்ஃபா. 3:40, சாரி 8:40, 3:40. அண்ட் ரீச்சஸ் தியேட்டர் 15 minutes before. ஓகே. இஃப் த மூவி ஸ்டார்ட்ஸ் அட் 7:30, how much time does சஞ்சய் ட்ராவல் டு ரீச்? எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க.
7:15க்கு மூவி ஸ்டார்ட் ஆகுதா? 7:15க்கு அவன் போயிட்டான். சாரி 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுது, 7:15க்கு போயிட்டான். அப்போ இது ஒரு 20 நிமிஷம் 4 மணி ஆயிடுச்சா? 3:15 மணி நேரம். 3:15 அப்போ 3 மணி நேரம் 35 நிமிஷம் அவன் டிராவல் பண்ணியிருக்கான். 3 மணி நேரம் 35 நிமிஷம்னா எவ்வளோ? 3 மணி நேரம்னா இன்ஃபினிட்டு 35 நிமிஷம்னா மியூ, இன்ஃபினிட் மியூ. ஓகே. ஓகே 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மந்த்ஸு. பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட். ஈச் ஆஃப் தேம் ஓகே. ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் தர் ஈச் மந்த். ஒன்லி 2% ஓகே சேம் கொஷின் அண்ட் வேர் போத் ஆஃப் தேம் செலிப்ரேட் தர் பர்த்டே எய்தர் தி சேம் மந்த் ஆர் டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஓகே. ஒருத்தருக்கு 2 கொஷின் பிடிக்குது. இந்த மாசத்துல தான் 2 பேர் பிறந்திருக்காங்க. ஐயோ! ஒரே கொஷின் 2 பேருக்கு பிடிக்கும். வேற எதுவும் கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் இது மாட்டுவோம். ஓகே குவாலிட்டி. ஓகே ஸோ என்னது ரேங்கிங், ஆர்டர் ரேங்கிங். எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. கரண் இஸ் எல்லா ஆல்ஃபபெட்டும் IJKLMNO எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட் இருக்கும். பேர்லாம் வந்துருங்க. K is heavier than N but lighter than Lakshya. Okay. Number of persons heavier than Lakshya is 1 less than the number of persons lighter than Om. So அப்போ இங்கே எக்ஸ்னா அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1. மனிஷ் இஸ் ஹெவியர் தென் ஒன்லி நிதின். மனிஷ் இஸ் ஹெவியர் தென் ஒன்லி நிதின்னா மனிஷ் நிதின் கரெக்டா? கரெக்டாக தானே? ஓகே ஓகே. Jatin is 10 kg heavier than Om. Jatin is 10 kg heavier than Om. Jat is greater than Om. So 10 difference. Okay. Karan is lighter than Ishan. Karan is lighter than Ishan but heavier than Jatin. Karan is lighter than Ishan but heavier than Jatin. So IKJ O எப்படி வருமா? ஓகே. KN ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? விட்டுரு. IKJO அப்போ LIKJO சாரி எல் எங்கேயும் வேணாலும் வரலாம். சம் ஆஃப் வெயிட்ஸ் ஆஃப் லக்ஷ்யா who is 74 kg, ஓம்ஸ் weight is 34. ஸோ ஓம்ஸ் வந்து 35. 35னா ஜத்தின் வந்து 45. ஓகே. சம் ஆஃப் வெயிட்ஸ் ஆஃப் ஜத்தின் அண்ட் மனிஷ் இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்யா. லக்ஷ்யா வந்து 74. ஸோ லக்ஷ்யா வந்து 74. இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருக்கணும். இப்போ நான் யோசிச்சது என்னன்னா இங்கே எல் வச்சுட்டு ஒருத்தர் கம்மியாக இருக்கணுமா? அப்போ ஓ இங்கே வச்சுட்டு IKJ எங்கே போட்டுக்கலாமா? அப்போ வரல. அப்போதான் வந்து அப்போ ஐ இங்கே போட்டுக்கணும். போடலாம் தானே? ஐ எங்கே வேணாலும். IKJ இதான் ஆன்சர். போடு 30 சரி. என்ன இது? L 39. இது எழுதி வச்சுக்கிறேன். ஏதோ கதை எழுதி வச்சுக்கிறேன். ஓகே. எல் வந்து 74. ஜத்தின் அண்ட் மனிஷ். ஜத்தின் வந்து 45. மனிஷ் வந்து ஓம் வந்து 35. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 74. அப்போது 29. ஓகே ஓகே. வேற என்ன? வேற எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெயிட் ஆஃப் லக்ஷ்யா அண்ட் நிதின். லக்ஷ்யா அண்ட் நிதின் வந்து நமக்கு வந்து 50னா ஸோ 24. வாட் மேபி த சம் ஆஃப் த வெயிட்ஸ் ஆஃப் நிதின் அண்ட் ஈஷான். நிதின் அண்ட் ஈஷான் வந்து இது 24. அப்போ 24 ஒரு 76 ஒரு 12 88. ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கா? either B or D. Who among the following persons is lighter than Om as per the final arrangement? M and N. ஓகே ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது அந்த பஸ்ஸில் இப்போ எடுத்து போட முடியுமா? போட முடியாது. இங்கே ஏதோ ஒரு பஸ்ஸில் விட்டோம். Recent studies indicate that the air pollution is not just an outdoor problem. Indoor air can be more polluted than the outdoor air, leading to various health problems, including respiratory problems, heart disease. Okay. Indoor air pollution include household cleaning agents, painting supplies. Okay. Considering statement, what can be the most effective measurements? Na palan kekranga. Outside the living areas, regular cleaning and vacuum of indoor areas, banning the use of all chemical cleaning, use as purifiers, and ensuring proper ventilation. இது பண்ணலாம்ல? உள்ள இருக்கிறதுக்கு தானே முக்கியமான பண்ணோம் அப்படி சொல்கிறேன் நான். வித் த ரேபிட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் எஜுகேஷன் தேர் ஹவ் பீன் அ கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் இட்ஸ் அக்செப்டபிலிட்டி ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரூரல் ஏரியா லேக் டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி லீடிங் டு வைடரிங் எஜுகேஷனல் டிவைட். வாட் குட் பி த வேரியபிள் சொல்யூஷன் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ? என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. Providing free internet to urban areas, increasing the number of physical schools, distributing electronic devices and engineering schools, encouraging traditional classroom learning. இதை பண்ணலாம். ஓகே ஸோ இது வந்து இந்த பொசிஷன் போட்டால் அவ்வளோதான். ஓகே 7 பேர் உட்காந்துருக்காங்க. எஃப் வந்து சவுத் ஃபேஸிங். K sits third right of F. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ K sits third right of F. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் F. எஃப்க்கு இமிடியேட் லெஃப்ட்டில் யார்? இதுதான் கேள்வி. ஓகேவா? ஓகே. C has only one immediate neighbor. அப்போ C வந்து ஏதோ ஒரு எண்டில் இருக்கான். கரெக்டாக?
ஓகே. ஓகே. சி வந்து எண்டு. அப்பதான் ஒரே இமிடியேட் நெய்பர் இருக்கும். ஏசி இஸ் தேர்ட் லெஃப்ட் ஆஃப் சி. ஓகே. நான் எப்படி மூவ் பண்றேன்னா, இது டிஃபால்ட்டா குடுத்தது. சி வந்து லெஃப்ட்ல இந்த எண்ட்ல இருக்கனா, சி வந்து ஏசி இஸ் தேர்ட் லெஃப்ட் ஆஃப் சியா? சி இப்போ 4னா 5, 6, 7. இப்போ இந்த 2னா சி 1, 2, 3 கரெக்ட்டா? ஓகே. பிசி செகண்ட் ரைட் ஆஃப் ஏ, பட் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி. ஸோ பிசி செகண்ட் ரைட் ஆஃப் ஏ, பட் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி. ஓகே. கே இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. ஸோ கே இங்க வச்சா எப்படி எஃப் வைக்க முடியும்? அப்போ கே இங்க வச்சாலுமே 2 விட்டு எஃப் வைக்க முடியும். ஸோ கே இங்க வச்சா 2 விட்டு எஃப் இங்க வைக்கலாம். ஸோ இதை சான்சஸ் சொல்ல முடியும். DC is third right of B. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். DC is third right of B. ஸோ DC is third right of B. வேற என்ன நமக்கு தெரியும்? DC is third right of B. F is not an immediate neighbor of A. F sits to second left of C. ஓகே. F sits to second left of C. அப்போ செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் சி. அப்போ இது எண்டா 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே வரும். DC is third right of B. F is not an immediate neighbor of A. இங்கே ரெண்டு இடத்துல ஏன் வராது, அது சான்ஸ் சொல்ல முடியாது. ஐயோ ஆன்சர் அடா பாவி. ஒன்லி ஒன் சஃபிஷியன்ட். ஓகே. சொன்னாலாம் மார்க் தர மாட்டாங்க. பார்த்துனே இதுதான் டைம் விட்டுரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 27 × 13 270 ஒரு 81 351 ப்ளஸ் 36 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 60. இது எப்படி எழுதலாம்? 6/xன்னு எழுதலாம். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம், 6/xன்னு எடுத்துக்கலாம். தம்பி நீலாம் அப்ளை பண்ணக்கூடாது. 36/x ஸ்கொயரு 243 ப்ளஸ் 127 300 360 370. ஸோ போச்சுன்னா 300. ஓகே. இந்த பக்கம் போச்சுன்னா 360 360 அந்த பக்கம் 354 போச்சுன்னா 6. ஸோ அப்போ கான்சல் ஆச்சுன்னா 6 6 300 என்னது இது? 60 351 9 4 அப்போ 2 இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறியப்பா. 120% ஆஃப் 250 100 சாரி 250 அது ஒரு 50. ஸோ 300 ப்ளஸ் 34 × 3 90 112 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 230 ப்ளஸ்ஸு 362 181 மைனஸ் 11. ஸோ 170. அப்போ 400 400 இந்த பக்கம் போச்சுன்னா 12. என்ன இது? 34 × 3 102 தான் வரும். ஸோ 2 தான் ஆன்சர் வரும். 112 இல்லை 102. ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 240 × 11 2640 மைனஸு 65. அப்போது 2585 25 போமா. ஸோ 575 2400. அப்போ 400 2600 25. ஸோ அப்போது 625. ஓகே. 342 மைனஸ் 122 220 ப்ளஸ் 24% ஆஃப் 2100. ஸோ 480 ஒரு 24. ஸோ 504. ஸோ அப்போ 724 இஸ் ஈக்குவல் டு 47% ஆஃப் 1800. 3% தான் 54. அப்போது 900ல் 54 போச்சுன்னா 846 மைனஸ் எக்ஸு. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 122. அப்படி ஆப்ஷன் இல்லையா? இருக்கு. ஓகே. 84 டிவைட் பை 14னா 6 340னா 500 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 45 × 11னா 495. 506 495 போச்சுன்னா 5 ஒரு 6 11. ஓகே. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வரமா போச்சோம். ஓகே. இது நான் கோடெலாம் போட்டுங்கிறேன். x square minus 19x minus a square minus 60a is the smallest possible natural number. Possible natural number whole number தான் சாரி நேச்சுரல் நம்பர்னா 1 தான். a is equal to 1 which is exactly divisible by 3 5 10. 3 5 10க்கு எல்சிஎம் எத்தனை வரும்? 30 வருமா? கரெக்டா? அப்போ 30 தான் என்னோட வேல்யூ. 900 மைனஸ் 60 840. 840னா 40 21 சார் எழுதலாமா? ஓகே. அப்போ ப்ளஸ் 40 மைனஸ் 21 இதான் ரூட்ஸ். ஓகே. அப்போ என்னோட வேல்யூ 30 தான். B is a single digit even perfect cube. ஈவன் பர்ஃபெக்ட் கியூப். அப்போது சிங்கிள் டிஜிட் பர்ஃபெக்ட் கியூப்னா என்னது? 8 தான். அப்போது 8 கியூப் என்ன? 512. ஸோ 500. ஓகே. அப்போது 500 வரணும்னா எப்படி வரும்? 510. சாரி 512லேருந்து 2 பர்சன்ட் 510 30 17 சார். ஸோ 30 17 தான் ரூட்ஸ். த யூனிட் ஆஃப் கிரேட்டர் ரூட் ஆஃப் போத் ஈக்குவேஷன் இஸ் 0. யா. ஸ்மாலர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 இஸ் எ ப்ரைம் நம்பர். யா. ரிமைண்டர் லெஃப்ட் when a is divided by b is a composite number. a b வந்து 8
ஏ வந்து 30 8 24 அப்போ ரிமைனிங் வந்து 6 இருக்கும். ஸோ அது வந்து காம்போசிட் நம்பர் எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. இஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஓகே ஆர் ஏ பை பி ப்ளஸ் 2 ஏ பை பி ப்ளஸ் 2னா பி ப்ளஸ் 2 வந்து 10 அப்போ 3 டி மைனஸ் 14 ஓகே தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி டி மைனஸ் 14 ஒரு ரூட் வந்து 3 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து சியா டி மைனஸ் 14 டினோட வேல்யூ நம்ம கொடுக்கவே இல்லை த ரூட்ஸ் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் ஓகே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஸோ 3 இன்ட்டு இன்னொரு ரூட் என்னன்னு தெரியாது சாரி டி மைனஸ் 14 அப்போ 3d மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு டி அப்போது 2d is equal to 42 அப்போ d is equal to 21 d is equal to 21 அப்படின்னா இது 7 ஓகே இது வந்து 3 அப்போ 7 into 3 20 7 plus 3 10 சரி சம் ஆஃப் ரூட்ஸ் தானே 10 c சம் ஆஃப் ரூட்ஸ் தானே ஓகே 220 வரணும் ஸோ 20 11 சார் அப்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு 288 16 18 சார் அப்போது 23 வரணுமா அப்போது 9 into 2 8 into 2 8 நாள் 32 ஓகே 32 into 9 8 நாள் 32 இது ஒரு 9 ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே எப்படி பார்த்தாலும் -9 வந்து இதுக்கு நடுவில் கிராஸ் ஆகுமா நோ ரிலேஷன் ஓகே 320 ஸோ 48 சார் ஓகே 161 17 13 சார் வருமா வராது 23 7 23 7 சார் எப்படி பார்த்தாலும் குவான்டிட்டி 1 வந்து பெருசு சாரி இந்த நடுவில் தான் நோ ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்ட் ஓகே ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க சர்டன் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பப்ளிஷ்னா சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு ஸோ ஏபிசிடி 4 இருக்குது ஸோ ஏபிசிடி இது வந்து பப்ளிஷ்டு அப்போ இது வந்து சோல்டு அன்சோல்டு வச்சுக்கலாமா ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் புக் லிஸ்ட் பப்ளிஷ்டு பை எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க பப்ளிஷ் வந்து 240 180 320 400 கொடுத்துட்டாங்க த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை புக் ஸ்டோர் ஏ டு நம்பர் ஆஃப் அன்சோல்டு பை புக் பி ஸோ இது 10x இது 3x ஓகே த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு பை சாரி புக் சோல்டு பை அதான் போட்டிருக்கோம் நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு பை ஏ இஸ் 1/3 ஆஃப் தி நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை ஓகே ஸோ இதுதான் க்ளூ இப்போ இது வந்து 180 மைனஸ் 3x எழுதலாமா ஓகே இது வந்து 240 மைனஸ் 10x எழுதலாமா அவன் என்ன சொல்கிறான்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு பை புக் ஸ்டோர் இஸ் 1/3 ஸோ அப்போ 240 மைனஸ் 10x அப்படின்றது 1/3 ஆஃப் 180 மைனஸ் 3x அப்படி தான் கொடுத்துருக்கான் கரெக்டாக அப்போ இது 60 மைனஸ் எக்ஸ்னு எழுதலாமா அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 9x ஈக்குவல் டு 60 போச்சுன்னா 180 அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20 அப்போ இங்கே 200 இங்கே 40 20னா இங்கே 60 120 இதில் 1/3 தானே 40 கரெக்டாக வருது the number of books sold by bookstore C is 140 more than the number of books unsold by D அப்போ இங்கே எக்ஸ்னு வச்சா இதெல்லாம் எக்ஸ்லாம் முடிஞ்சிச்சு அதனால வச்சுக்கிறேன் x plus 140 ஓகே the ratio of books unsold by C to books sold by D அவ்வளோதான் எல்லாமே சேம் கதை தான் இப்போ 320லேருந்து இது போச்சுன்னா என்ன வரும் 180 மைனஸ் எக்ஸா இது 400 மைனஸ் எக்ஸா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அன்சோல்டு பை சி எவ்வளோ 180 மைனஸ் எக்ஸ் சோல்டு பை டி எவ்வளோ 400 மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 4/15 கரெக்டாக இது வேறு மாதிரி போடுவேன் ஆனால் நான் அந்த மெத்தட் வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன் 2700 மைனஸ் 15x ஈக்குவல் டு 1600 மைனஸ் 4x அப்போ 11x ஈக்குவல் டு 1100 அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 100 ஓகே எக்ஸ்னோட வேல்யூ 100னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வரும் 240 இங்கே 80 இங்கே 100 இங்கே 300 கரெக்டாக இங்கே 4 டிப்ஸ் அடிச்சா 18 டிப்ஸ் ஓகே ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கன்ஃபியூஸ் இதெல்லாம் அடிச்சுட்டு விட்ருவோம் 100 இங்கே அழிச்சிட்டோம் ஸோ 240 மொத்தம்லாம் அழிக்க வேணாம் அப்புறம் திரும்ப டைம் ஆகினே இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணோம் அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை புக் ஸ்டோர் ஏ ஸோ சோல்டு வந்து 30% சோல்டு ஃபீமேல்ஸ் இப்போ 60 வந்து ஃபீமேல்ஸ்க்கு அப்போ 140 வந்து மேல்ஸ்க்கு அந்த ரெஸ்ட்டாக சோல்டு மேல்ஸ் இப்போ நம்பர் ஆஃப் புக் சோல்டு டு மேல்ஸ் பை புக் ஸ்டோர் ஏ டு டி ஓகே சோல்டு வந்து 140னா அப்போது அது வந்து 220 டி வந்து 220 அப்போது ஃபீமேல்ஸ் வந்து 80 ஓகே இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் புக் ஆஃப் த ஸ்டோர் பி இஸ் 400 ஸோ ஒரு புக் வந்து 400 மோர் தென் த புக் ஸ்டோர் அப்போ இது வந்து எக்ஸ்னா இது எக்ஸ் ப்ளஸ் 400 டோட்டல் ஓகே ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து சோல்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து 240x 240 சோல்டு ஸோ 240x 120x ப்ளஸ் 120 into 400 என்ன வரும் 48,000 வரும் 48,000 அந்த பக்கம் என்ன வரும்
36,000 வரும். 36,000 அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 100. ப்ரைஸ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பி டு சி அப்போ 5:1 போடு. cannot be தமிழ்லாம் இல்லை. ஓகே, which of the following must be true? The ratio of number of books unsold by B to D. Unsold by B எவ்வளோ? 30, இது 30, ஸோ 3:5 கரெக்டாக தான் இருக்குது. Difference between number of books unsold by A and C is 40. Unsold A and C is 40. Yeah, correct. Average number of books sold by all 4 books together. Sold வந்து எவ்வளோ? 200, 380, 400, சாரி 120 இது 120, 320, 560, 860. 860 டிவைடட் பை 4 எவ்வளோ? 205. ஸோ எல்லாமே கரெக்ட். ஓகே. At the number of books sold by store, ஓகே 460 இப்போ 160. 20% of total number of books published by year unsold. அப்போ 80% சோல்டா? அப்போ டோட்டல் புக்ஸ் எவ்வளோ? 200. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷாப்கீப்பர்ஸ் வந்து 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா PQ6. ஸோ கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், கண்டிப்பாக மார்க் ப்ரைஸ் இருக்கும், கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இப்படி தான் நான் அப்ரோச் பண்ணுவேன் எப்பவுமே. The ratio of cost price of P to Q. So P வந்து 6x 5x. The profit earned on selling article P is 25%. ஓகே, 25% எங்கே வரும்? 7.5x வருமா? ஓகே. அந்த மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் P is 360. 360யா? ஓகே. ஆர்டிகல் Q was sold at a discount of 4%. டிஸ்கவுண்ட் வந்து 4%. அப்போ என்ன வரும்? இங்கே வந்து 25yன்னு வச்சா இங்கே 24yன்னு வைக்கலாமா? கரெக்டு தானே? ஓகே. இந்த ப்ராஃபிட் earned on selling article Q is 40 rupees 40. அப்போது ப்ராஃபிட் வந்து 40. அப்போது 25y minus 5x equal to 40. while article Q was marked up by rupees 50. அப்போ என்ன வரும்? 25y minus 5x equal to 50. கரெக்டாக தானே? அப்போ இங்கே மைனஸ் போடு, இங்கே ப்ளஸ் போடு, இங்கே மைனஸ் போடு. அப்போ y is equal to 10. y is equal to 10 இங்கே 250, இங்கே 240. மார்க்கட் அப் பை எவ்வளோ? 200. 50 மார்க்கப் பண்ணியிருக்கானா? அப்போ இது 200. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 40. ஸோ 240. ஓகே, 40னா இங்கே என்ன வரும்? 300. ஓகே, முடிஞ்சா? ஓகே. இந்த ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆல் 3 ஆர்டிகல்ஸ் 280. ஸோ 840. இங்கே 440. ஸோ இங்கே 400. ஓகே, ஆர்டிகல் R was sold at a profit of 10%. 10%னா 440. அதில் டிஸ்கவுண்ட் 160னா இப்போ இங்கே 600 வரும். ஸோ இதுதான். இதை விட ஈஸியான கொஸ்டின் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக கான்செப்ட் தெரிஞ்சு தான் போடலாம். அதெல்லாம் the additional discount D was given on article P. Additional, okay, but the cost price and the mark price remains unchanged. Additional discount வந்து D எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்தாங்க? 360 கொடுத்தாங்களா? ஸோ 60 + D கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் என்னால் பி 2D. ஓகே, நல்லா கவனிங்க. 360 minus 60 minus D is equal to ப்ராஃபிட் வந்து 2D. அப்போ 240 + 2Dன்னு எழுதலாமா? அப்போ D இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3D. 300 60. அப்போ டீனோட வேல்யூ 20. டீனோட வேல்யூ 20னா அப்போ 80 டிஸ்கவுண்ட் கொடுத்தா 280 ரூபாய்க்கு விற்பாங்க ப்ராடக்ட். பரவாயில்ல, நல்ல கொஸ்டின். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் எஸ் இஸ் rupees M. ஸோ எஸ்ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது, அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து M. இட் இஸ் மார்க்ட் பை 50% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் 1.5 M அண்ட் சோல்டு ஃபார் rupees M + 200 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 50. அப்போ 1.5 Mலேருந்து நீங்கள் 50 கழிச்சிங்கன்னா M + 200க்கு விற்கலாம். கரெக்டாக? அப்போது 0.5 M = 250. அப்போ M = 500. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ். ஆரோட மார்க் ப்ரைஸ் வந்து 1.5 M. ஸோ 750. சாரி, 750. அப்போ 600னா 150. ஆருக்கும் எஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 750க்கு 150. கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வேரியபிள்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நிறைய கான்செப்டை டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஓகே. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் T இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் Q. அப்போது டீனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 400. அந்த ப்ராஃபிட் என்னால் செல்லிங் ஆர்டிகல் இஸ் 10%. 10%னா இப்போது நிறைய பேர் வந்து யோசிப்போம் இதெல்லாம் எப்படி போடலாம்னா 100 + 10% டிவைடட் பை 100 வருமா? அப்போ 400 + 4n. இதுதான் ஆன்சர். புரியுதா? இப்படி நீங்கள் எழுதி பாருங்களா. 100 + 10% டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இதான் ஆன்சர் வரும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ். The discount given on article is 220. அப்போ டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 620 + 4n தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இப்போ ஆர்டிகல் T was marked up by rupees 15n. அப்போ 400 + 15n is equal to 620 + 4n. கரெக்டாக? அப்போ 11n is equal to 220. அப்போ n is equal to 20. 25 ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும்? 5. ஓகே ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The tables are given below shows the percentage distribution of number of players who appeared in each month out of the room. Okay, appeared in 5 days, 5 different months. Okay, it also shows the ratio of available to unavailable for the selection in each month. Available, unavailable. Okay, okay. Appeared அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டு ஃபிட்னஸ் டெஸ்ட். இங்கே என்ன பிளேயர்ஸ் who appeared in the fitness test. ஸோ அப்பியர் பண்ணவங்கள பாஸ் ஆவாங்க, ஃபெயில் ஆவாங்க. பாஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க, இல்லை நான் அவைலபிளாக இருப்பாங்க. அப்போ இதில் பாஸ் ஆனவங்க தான் அவைலபிள் அன்அவைலபிள் கான்செப்ட் போவாங்க. எப்படி ஏதணும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இது வந்து அப்பியர்ட் இன் ஃபிட்னஸ் டெஸ்ட்னா இது கூட்டி பார்த்தா 100 வருது. பார்த்தாலே தெரியுது. அப்போ நான் அப்பியர்டு வந்து 100x வைக்கிறேன். வச்சா இது ஆகஸ்டா?
ஜூலை. இது வந்து 25x, இதில் 15x, இதில் 10x, இதில் 30x, இதில் 20x. இதில் ஃபஸ்ட்டு பாஸ் ஃபெயிலுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாஸில் தான் வந்து அவைலபிள் அன்அவைலபிள் கான்செப்ட். இதை தான் அவைலபிள் அன்அவைலபிள். ஃபஸ்ட்டு இதை பிரிக்கணும், அதுக்கப்புறம் பாஸை வந்து பிரிக்கணும். அதுக்கு தான் வந்து கீழே வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. The number of players who failed the fitness test. ஃபெயில் எங்கே? ஜூலை எவ்வளோ பேர் ஃபெயிலு? 40 பேர் ஃபெயிலு. இங்கே 60 பேர் ஃபெயிலு. கரெக்டாக? ஓகே. The number of players who are unavailable for selection in July. Unavailable for selection is 55 more than the unavailable selection in August. இதை விட இது 55 அதிகம். ஓகே, பெருசாக போமோ? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்அவைலபிள் இன் ஜூலை வந்து இதோட 55 அதிகம். இதுதான் இவ்வளோ வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ? 30x - 40. ஃபெயில் ஆனவங்க போக 20x - 60 பாஸ் ஆனவங்க. கரெக்டாக? ஓகே. இந்த 30x - 40யை நல்லா கவனிக்கணும். 30x - 40ல் எனக்கு அன்அவைலபிள் எவ்வளோ? 2/5. கரெக்டாக? ஓகே. இது வந்து எப்படி இருக்குன்னா 55 மோர் தென் இதில் இது எவ்வளோ? 20x - 60. இதில் 1/4. கரெக்டாக? இதுதான் ஈக்குவேஷன். புரிஞ்சா? ஸோ அப்போ இதை வந்து 0.4 எழுதிக்கலாமா? நான் அப்படி எழுதிக்கிறேன். 0.4னா 12x - 16 = 55 ப்ளஸ் 4ஆல் அடித்தா 5x - 15. கரெக்டாக? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7x. இது 40 ப்ளஸ் 56னா 56. எக்ஸோட வேல்யூ 8. புரிஞ்சா? எக்ஸோட வேல்யூ 8னா இங்கே 200ன்னு வருமா? இங்கே 800ன்னு வரும். ஓகே. எக்ஸோட வேல்யூ 8, இங்கே 200. அப்போது 120. ஓகே. ஸோ 80, 240. ஓகே. இங்கே வந்து 160. ஓகே. ஸோ இங்கே 160னா இங்கே 100 வருமா? இங்கே 240னா இங்கே 200 வருமா? ஓகே. இங்கே 200னா அப்புறம் பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் சப் கொஸ்டின் கேட்பாங்க. 200 வந்து அப்போ இங்கே வந்து 5 பிச்சா 40னா ஸோ 120 80. இங்கே 55னா இங்கே 25 வருமா? இப்போ 25னா இங்கே 75. கரெக்டாக? 100 வருதா? அவ்வளோதான். இதுனா அது 15%னா 120. அங்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டிஐ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெருசாக யோசிக்க தான் முடியும். ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஃபெயில் இன் ஃபிட்னஸ் டெஸ்ட் இன் ஏப்ரல் டு மே இஸ் 8:3. ஃபெயில்டு வந்து 8:3. ஏப்ரல் மே வந்து 8:3. ஸோ இங்கே 8x, இங்கே 3x. While the number of players who are available for x30 more than the available for selection in May. திரும்ப ட்விஸ்ட்டு. திரும்ப வேரியபிள் சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 200 - 8x, 120 - 3x. அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் இன் ஏப்ரல் எவ்வளோ? 200 - 8xல 200 - 8x அவைலபிள் வந்து 2/3. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 மோர் தென் ஒரு அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் இன் மே. அப்போ என்ன வரும்? 120 - 3x. இதில் வந்து 5/9. ஸோ 3 டேபிள்ஸை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 9, இங்கே 6. ஓகே. இங்கே 217 போட்டுக்கலாமா? 9 வந்து இந்த கேன்சல் பண்ணிடும். ஸோ 270. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1200 - 48x டைம் கன்சூமிங். கரெக்ட். 48x. 270 600 வந்து 870 - 15x. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 33x. இந்த பக்கம் வச்சுன்னா 130 330. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 10. கேள்வி என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெயில்டு. எக்ஸ்னோட வேல்யூ 10னா 5x 50. சால்வ் பண்ண முடியாதுலாம் இல்லை, பட் டைம் கன்சூமிங். ஓகேவா? if in June the number of players who failed the fitness test is June the failed the fitness test is 12 more than the number of players unavailable for selection in the same month. ஓகே. ஃபஸ்ட்டு ஃபெயில்டு இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட். ஸோ இது எங்கே? ஜூனா? ஜூன் வந்து நான் ஃபெயில்டு வந்து இது வந்து 4x, இது 9x, இது 9xன்னு வச்சுக்கலாமா? இது நான் 9xன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? சாரி, இங்கே 13xன்னு வச்சுக்கலாம். இது என்ன கொடுத்துருக்கான்? ஃபிட்னஸ் டெஸ்ட் இஸ் 12 மோர் தென் அன்அவைலபிள். அப்போ 4x + 12ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இது கூட்டிங்கன்னா 17x + 12 = 80. அப்போ 17x = 68. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 4. பாஸ்ட் வந்து கேட்டிருக்கான். அப்போ 4னா 52. ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் who are appeared in fitness test in July எவ்வளோ? 80 பேர். ஓகே. அது ஜூலை. ஓகே. 160 வந்து மேலு, 80 வந்து ஃபீமேல்ஸு. தி ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் who are passed in the fitness test. ஓகே. 200 பேர் பாஸ் ஆனாங்க. அப்போது 130 பேர் பாஸு, 70 பேர் பாஸு. ஓகே.
நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் ஃபிட்னஸ் ஜூலை 10 பேர். ஓகே. ஸோ 70 பேர் பாஸ். ஸோ 10 பேர் ஃபெயில். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹூ ஃபெயில்ட் இன் ஃபிட்னஸ் டெஸ்ட் இன் ஆகஸ்ட். ஓகே 60 பேர் ஃபெயிலு. 50% வந்து இந்தியன்ஸ். 30 பேர் வந்து இந்தியன்ஸு. இன் ஆகஸ்ட் இஃப் த ஃபாரினர்ஸ் ஹூ பாஸ் த ஃபிட்னஸ் டெஸ்ட் ஆர் 1/3 ஆஃப் த ஃபாரினர்ஸ் ஹூ ஃபெயில்டு. அப்போ 1/3 ஆஃப் த 10 பேர் ஃபாரினர்ஸ் பாஸ். அப்போ 90 பேர் இந்தியன்ஸ் பாஸ். ஓகே 90 பேர் பாஸ். அதை வச்சு இது ரிலேஷன் போயிட்டே இருக்கா. இந்த நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அப்பியர் இன் ஃபிட்னஸ் டெஸ்ட் இன் செப்டம்பர் வந்து அப்பியர் வந்து ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆகஸ்ட். அப்போ 320. நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபெயில் ஃபிட்னஸ் டெஸ்ட் இன் செப்டம்பர் மீன்ஸ் 128. அப்போ 128னா இது ஒரு 172 192 பாஸ். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அவைலபிள் ஃபார் த செலக்ஷன் இன் செப்டம்பர் இஸ் 152. அப்போ 40. ஓகே 40. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட் கிவன் பிலோ போடு போயிட்டே இரு. Okay, the pie chart given below shows the percentage distribution of total number of students who participate in singing. Okay, pie chart வந்து ஓகே total number of students participate in singing, dancing, painting 3 கான்செப்ட் இருக்கு. இங்க வெறும் சிங்கிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கலாம். ஸோ ஏபிசிடியா எப்படி சிங்கிங் இருக்கு போது, டான்சிங் இருக்கு போது, பெயிண்டிங் இருக்கு போது. சிங்கிங் வந்து நான் எப்படி எடுக்கிறேன், இங்கே 36x எடுக்கிறேன். ஏன்னா பர்சன்டேஜ் தானே. ஸோ இங்கே 14x எடுக்கிறேன், இங்கே 28x, இங்கே 22x. ஸோ இது முடிஞ்சு இந்த பை சார்ட்டை முடிச்சாச்சு. இது என்ன சிங்கிங் தானே. ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் சிங்கிங். ஓகே மொத்தமாக சேர்த்து 350. இங்கே 160, இங்கே 280, இங்கே 230. சரி ரைட்டு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டான்சிங் மைனஸ் பெயிண்டிங் வந்து 70. ஓகே அப்போ டான்சிங் தான் பெருசு. கரெக்டா? எல்லாத்துலேயுமே டான்சிங் பெருசு. அப்போ தான் பாசிட்டிவ் வேல்யூ வரும். கரெக்டா? ஓகே இதை வச்சு எதுவும் பண்ண முடியாதா. The number of students participating dancing from each school is more than dancing. Okay அது தெரியுது. Now participate dancing from school A to B. Dancing in school A to B வந்து 1:2. Okay 1:2. 1:2. Y சாரி 2y y. இதோட இது 70 கம்மியா? 2y minus 70யா? y minus 30யா? இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? 36x plus 4y is equal to 420. கரெக்டாக? இது 70 அந்த பக்கம் போயிடும். 14x plus 2y is equal to 190. கரெக்டாக? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28x, இது 4y, இது 380. கரெக்டாக? அப்போது 1240யா 28 தானே. ஸோ 14னா 28. ஓகே ஸோ 8xனோட வேல்யூ 40. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 5. எக்ஸ்னோட வேல்யூ 5னா 180. 5னா 180. ஸோ 240. ஸோ ஒய்னோட வேல்யூ 60. 60னா 120, இங்கே 60. 5னா 180. 5னா வந்து 70. ஓகே இஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது மட்டும் தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக இது தம்பி. 180 120 180 120 60. 130 பர்சன்ட் இங்கே 30. 300 பர்சன்ட் இங்கே 50. ஓகே ஓகே ஸோ ஓகே கொஸ்டின் போவோம். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் டான்சிங் ஃப்ரம் ஸ்கூல் சி 70 ஆர் பாய்ஸ். இது என்னது, இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ எக்ஸ்னோட வேல்யூ தான் தெரியல. ஓ 140 110. இப்போ ரிமைனிங் 140 இருக்கா. அப்போ 60னா 200. அப்போ 100 இங்கே 40. 110 இருக்கா, 120 இருக்கா. ஸோ 200. அப்போ 100 இங்கே 20. கரெக்டாக? ஓகே பா. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் டான்சிங் ஃப்ரம் ஸ்கூல் சி எவ்வளோ? 100 பேர். 70 ஆர் பாய்ஸ். ஸோ 70 பாய்ஸ்னா 30 கேர்ள்ஸு. ஃப்ரம் சி த கேர்ள்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் டான்சிங் அந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் பெயிண்டிங் ஆர் ஈக்குவல். கேர்ள்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் டான்சிங் வந்து 30, பாய்ஸ் வந்து பெயிண்டிங் வந்து 30. அப்போ கேர்ள்ஸ் வந்து 10. ஓகே 10 த ஆன்சர். இப்போ ஓகே which of the following is true? The ratio of students participate in B to C. Okay, B to C is 3:4. 3:4. Number of students who painting. Okay, painting வந்து 3:4. correct. Participate in dancing from C and D are equal. Dancing from C and D are equal. Yeah, correct. Difference between who participate in painting from A and B is 10. Painting A and B is 10. ஆனால் இது 50 இங்கே 30. ஸோ தப்பு. Only 1 and 2 are true. Okay. Out of the total number of students who participated in singing from school A, 80 participated in folk singing. Singing Aல வந்து ஓகே 80 வந்து folk singing.
and the rest part in classical singing. Classical singing வந்து 100 பேர். If the ratio of number of students participate classical singing from A to C, அப்போ classical singing வந்து 90 பேர் Cல, அப்போ மீதி 50 பேர் வந்து folk singing. Find the ratio of average number of students participating painting from all four schools. 50, 80, 120, 140. So 140 divided by 4. To the difference between number of students participating dancing from B and D. Dancing B and D 40, 160. So 7:8. At the ratio of number of students who participated in singing from C to E. C வந்து singing ஸோ 70னா 140, ஸோ 120. E வந்து singing வந்து 120. டான்சிங் ஃப்ரம் ஸ்கூல் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் சிங்கிங். அப்போது டான்சிங் வந்து 240. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் ஸ்கூல் ஓகே 360னா அப்போ 40 பேர். டோட்டல் வந்து 400 தானே. ஓகே, இப்போ தான் அப்ளிகேஷன் பார்க்கணும். பர்சன் இன்வெஸ்டட் எக்ஸ் இன் ஸ்கீம் விச் ஆஃபர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10% per annum அண்ட் ஓகே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போது எக்ஸில் 21%னா 0.21x ஈக்குவல் டு ஒய். கரெக்டாக? ஓகே. நவ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த பர்சன் ரிசீவ்ட் பை த பர்சன் இஸ் இன்வெஸ்டட் அனதர் ஸ்கீம் ஓகே 30% அண்ட் ஓகே 3 years அப்போது 90%. அப்போ 0.21x இன்ட்டு 9/10 is equal to 90% 5670. 96 are 54. 96 are 54. 30 6300. அப்போ 30,000. 0.21x தானே. ஸோ அப்போ 30,000 மட்டும் பண்ண ஆன்சர் வரும். The time taken by train to 400 meter class platform. ஓகே, ட்ரெயின் வந்து கேட்டது. ஓகே, மேனஸ் ஓகே ட்ரெயின் ப்ளஸ் 400 டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீட் வந்து எஸ், ஸோ ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 6s minus 400. கரெக்டாக? ஓகே, with the speed of opposite direction in 4 seconds. So t divided by opposite direction வந்து 10 செகண்ட். அப்போ s minus 10 is equal to 4. கரெக்டாக? அப்போ t is equal to 4s minus 40. So 4s minus 40 is equal to 6s minus 400. அப்போ 2s equal to 360. அப்போ s equal to 180. as s equal to 180 னா 5,000 s equal to 180. என்னடா இது? 10s சாரி 10 4 அது 4 தானே. 4s minus 40. ஓகே, 2s equal to 360. s equal to 180. 180 னா find the length of the platform. Length of the platform. ஓ, ட்ரெயின் தான் 400 மீட்டரா? மாட்டிக்கிட்ட பங்கு. 400. ஓகே, 400னா 100. எஸ்னோட வேல்யூ 90, 540, 140. சரி. ஓகே, the ratio of expenditure of A to B. ஸோ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்னா இன்கம் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், சேவிங்ஸ் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ டு சேவிங்ஸ் ஆஃப் பி. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4x, சேவிங்ஸ் வந்து x. ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஏ டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. சேவிங்ஸ் ஆஃப் ஏ வந்து 4y, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி வந்து 9y. மந்த்லி இன்கம் ஆஃப் ஓகே இது வந்து 16,000, இது வந்து 12,000. ஓகே, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ 4x + 4y is equal to 16,000. அப்படி இல்லைனா இது x + y மாற்றிக்கலாமா. x + y is equal to 4,000. x + 9y is equal to 12,000. அப்போ 8y is equal to, அப்போ y is equal to 1,000. 12,000. y equal to 1,000. கரெக்டாக தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சேவிங்ஸ் 1,000. ஓகே, மில்க் வேறு எதுவும் ஈஸியாக இருக்கான்னு பார்ப்போமா. ஓகே, டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் 10. ஓகே, ஏ பி சேர்ந்து வந்து 10/3 டேஸு, பிசி வந்து 15/8 டேஸு. ஓகே, இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் மேலே இருக்க நம்பர் தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 30 எடுத்தால் 2, ஸோ 6 2 சாரி 3 9 2 16. ஸோ அப்போது ஓகே, ஏ இஸ் 30% எஃபிஷியன்சியஸ். ஓகே, அப்போ 3x 10x. அப்போ 3x + b டிவைடட் பை b + 10x ஈக்குவல் டு 9/16. கரெக்டாக? அப்போ 48x + 16b is equal to 9b + 90x. அப்போ 7b is equal to 42x. அப்போ b is equal to 6x. அப்போ 6 10 6 3. b to complete 3/5 of the work. 3/5 of workனா 18. b வந்து 6. அப்போ 3 days. ஓகே, p started a business. ஓகே, the speed of the river is 4 km/h. the time taken by 140 km downstream. ஓகே, 144 downstream, 84 km upstream. ஓகே, x - 4 is equal to 7. ஓகே, x + 4. x நோட வேல்யூ 4. ஓகே, the number which is multiple of 7 and 12. 7 and 12. 12 and 12 multiple யோசி.
36 வர வச்சா இங்க 4ஆ? ஸோ கேன்சல் ஆகாது. 48 42 வர வச்சா 2ஆ? 42 வர வச்சா தப்பு. 36 24 வர வச்சா 6 24 144 36 ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் 48 ஆல் டிவைட் ஆகுமா? 3 ஓகே 48 ஆல் டிவைட் ஆகும். ஆனா 3 தப்பு 48 வராது. ஸோ 36னா 4 36னா வராது. 30 வராது. 32 வருமா? 28னா பாய். ஓகே. The total number of blue green balls is 4x. Probability of picking one green ball வந்து அப்போ green ball வந்து x. Blue balls is 42. ஸோ blue balls வந்து 42. அப்போ red ball வந்து 3x minus 42. Red ball வந்து 3x minus 42 divided by 4x equal to 9 by 40. and 10 10x 30x minus 420 is equal to 9x. 21x equal to x equal to 20. Total number of balls வந்து 20 னா 20 னா 80. ஓகே, அவ்வளோதான் பண்ண முடிச்சு. இதெல்லாம் போட்டிருக்கலாம். செஞ்ச டாபிக்லாம் லாஸ்ட்டாக இருக்கப்போ ஆப்டி ரீசனிங்லாம் மோஸ்ட்டாக இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் கைட்லி வந்து எக்ஸாக்டான லெவல். ஸோ அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கொஸ்டின் போட்டோம்னா அதுக்கு 1 hour சஃபிஷியன்ட். அதுக்கு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுவோம். டேட்டா சஃபிஷியன்சி அதை போட்டிருக்கலாம். ஆனால் ஆன்சர் மார்க் பண்ண டைம் இல்லை. எவ்வளோ பேர் டெஸ்ட் போட்டிருக்காங்க? 16,000 பேர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்டியில் ஃபஸ்ட் ரேங்க்கு, ரீசனிங்கில் 3rd ரேங்க்கு. ஓகே, ஜல்தியா ஜல்தியா. ஃபஸ்ட்டு பர்சன் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து டீசெண்டான லெவல் தான். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக எக்ஸாம்ஸில் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கைட்லி 90% மேலே எக்ஸாம் லெவல் அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இதனால் வரைய மாட்டேது. ஓ நோ, சீக்கிரம். அந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி காமிச்சிட்டு போகலான்னு வர மாட்டேது. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி ஒன்று போகலான்னு நினச்சோங்க. ஒன்லி 1 hour சஃபிஷியன்ட் ஆன்சர் கரெக்டு, ஆனால் மார்க் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் வந்திருக்கும். இதெல்லாம் போட்டிருக்கலாம். இந்த கொஸ்டின் விட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக ஈஸி தான். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லாம் போகிறதில்ல. இது யோசிச்சிருந்தா போட்டிருக்கலாம்.
ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர் வச்சே கொஸ்டினை போட்டிருக்கலாம். நான் ஆப்ஷனை பார்க்கவே இல்லை. இப்போ 144 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 84 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 72. 7 48 வச்சா 52, 56 வச்சா 60, 64 வச்சா அப்போ 80 வச்சா 84, 32 வச்சா 36, 36 4, 56னா 60, 64னா 68, 68 வராது. அங்கே எங்கேயோ தப்பா 48னா 52, 52னா 104. ஓகே 32னா 36, 28னா 3. ஊசுராணி 32னா 36 அடிச்சா 4, 32னா இங்கே 28 அது அடிச்சா 3. ஓகே ஓகே இது கொஸ்டின் போட்டோம். இந்த கொஸ்டின் போட்டுருக்கலாம். ஆக்சுவலாக டைம் அண்ட் ஒர்க்கும் போட்ஸ் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சேம் தான். ஸோ பி அண்ட் ஆர் வந்து 40/9 மினிட்ஸா, பி அலோன் கேன் ஃபில் த டேங்க் இன் 12 மினிட்ஸா. அப்போது என்ன எடுக்கலாம், 120 எடுத்தால் அசம்ஷன் வந்து 3 னா 27, இங்கே வந்து 10. அப்போ ஆர்னோட எஃபிஷியன்சி வந்து 17. Q is 20% more efficient than P. அப்போ Q வந்து 12. R alone to fill the tank. R alone to fill the tank. சாரி Q and R. ஓகே ஓகே 12னா இங்கே 15. அப்போ வந்து 8 மினிட்ஸ். சாரி நான் Q ப்ளஸ் ஆர்னு போகிறதுக்கு பதில் P ப்ளஸ் ஆர்னு போட்டேன். The age of P after 2 years to R before 5 years. After 2 years 2x minus 2. Before 5 years x plus 5. இதுதான் P ஆர்னோட பர்சன்டேஜ். Q is 8 years எங்கே தானே Q is 8 years எங்கே தானே x minus 3. அந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் PQR is 60. அப்போ ஆட் பண்ணு 4x -5 + 5 கேன்சல் ஈக்குவல் டு 80. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20. பர்சன்டேஜ் கேட்குறாங்க P to Qக்கு 20னா அப்போது 38. ஓகே இல்லை இடிக்குது. எக்ஸ்னோட வேல்யூ 20. 3x 4x சாரி 3 பேர் தானே 60. சாரி எக்ஸ்னோட வேல்யூ 15. 15னா 30லேருந்து 2 போச்சுன்னா 28. ஓகே Qவா 30லேருந்து சாரி 15லேருந்து போச்சுன்னா 12. அப்போ 4 7 4 3. ஸோ 7:3. ஓகே டைஸ் போகிறதில்ல. லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் டைம் டேக்கன் பை 300 மீட்டர் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஓகே 300 மீட்ரு ப்ளஸ் பிளாட்ஃபார்மு ஸ்பீடு தெரியாது ஈக்குவல் டு 7 செகண்ட். இதை சான்ஸ் சொல்ல முடியாது. ஏன் டு பி ஈஸ் அண்ட் கிராசிங் 7.5 seconds 20 seconds and 20 ஓகே இப்போ ஏனோட ஸ்பீட் தெரியுமா? தெரியாது. பீனோட ஸ்பீட் தெரியும். ஆனால் அவன் லென்த்து கம்பேர் பண்ணி பேசுகிறான்ல. அப்போ லென்த்து கம்பேர் பண்ணி பேசுகிறப்போ நம்ம இது 2 லென்த்து கம்பேர் பண்ணால் நமக்கு பீனோட ஸ்பீட் கிடைக்கும், என்னோட ஸ்பீட் கிடைக்கும். அப்புறம் 2 கம்பேர் பண்ண ஆன்சர் கிடைக்கும். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி விச் இஸ் மார்க்ட் அப் பை ₹30. 300 எக்ஸ்ட்ரா சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 100. இப்போ பி ப்ளஸ் 300 டிஸ்கவுண்ட் 300னா ஸோ பி ப்ளஸ் 200. ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்கான் 200. எதாவது சான்ஸ் சொல்லலாம் தானே? சொல்லலாம். டிஃபரன்ஸ் பார்த்தா 200 அவ்வளோதானே. ப்ராஃபிட் தானே கேட்டிருக்கான், பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். சார் சான்ஸ் சொல்லலாம். த மார்க் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 5Q விச் இஸ் மார்க்ட் அப் பை 150% அபவுட்ஸ். அப்போ 250%னா அப்போது 2Q. ஓகே இது வந்து காஸ்ட் ப்ரைஸு. அன்சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹100. ₹100னா அப்போ 5Q - 100 வரும். இதை சான்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்லி ஒன் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் ரிவர். ஸ்டில் வாட்டர் ரிவருக்கு ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். 90 km in 4 hours. 2 ஹவர்ஸ்னா 45 km வந்து டவுன் ஸ்ட்ரீமு. மோர் தென் இட்ஸ் ஆக்சுவல் ஸ்பீடு ஆக்சுவல் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு இன் 1 hour. அப்போ ஏதாச்சும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். 2 கம்பைன் பண்ண ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான். வாழ்த்துக்கள்.